நான் சத்தியமா சொல்றேம்மா, இத்தனை வருஷம் அவர் கூட நான் வாழ்ந்திருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணும் தப்பான ஆள் இல்லம்மா. அவரு ரொம்ப நல்லவருமா. அவரு என் அண்ணனை எதுவுமே செய்யலம்மா. அவரு அண்ணன் மேல அவ்வளவு உயிரா இருப்பாருமா. எனக்கு நல்லா தெரியுமா, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு கண்டிப்பா அவரு காரணமே இல்லம்மா. நீ அந்த கொலைகாரனுக்கு வக்காலத்து வாங்காத. எனக்கு அவனை தெரியும். ஆதாரத்தோட நிரூபணமாயிருக்கு. நீ என் மகளா கூட வரியா, இல்ல அப்படியே இருந்துக்கிறியான்னு இப்ப நீதான் முடிவு பண்ணணும். அம்மா. பிரகாஷ், உனக்கு தெரிஞ்சதை நீ சொன்ன. ஆனா ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னாச்சுன்னு உனக்கு தெரியாதுல்ல? எனக்கு தெரியும். அம்மா, ரத்னம் அப்படிப்பட்டவன் இல்லைம்மா. எங்கிட்ட பழகின வரைக்கும், நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும், நம்ம குடும்பத்து மேலே அவன் அவ்வளோ உயிராக இருந்தான். என் ஃப்ரெண்டுமா அவன். அவன் எப்படிம்மா எனக்கு? அவன் தான் உன்னை கொல்ல பார்த்தது. எனக்கு நல்லா தெரியும். மேலும் மேலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. சொல்லு, என்ன முடிவெடுத்திருக்க? என்னால முடியாதுமா. என்னோட புருஷன் தப்பு பண்ணல. இப்ப நான் உங்க கூட வந்தா 20 வருஷமா அவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமா. ஓ, அப்போ உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன உன் அம்மா பேச்ச நம்ப மாட்டேன். ஆனா உன் அம்மாவை விட, உன் குடும்பத்தை விட உனக்கு அவன் தான் பெருசா போயிட்டான்ல. அப்படியெல்லாம் இல்லம்மா. அவரு நல்லவருமா. பிரகாஷ், அவ யாரு வேணும்னு முடிவு பண்ணிட்டா. நம்மளை தேர்ந்தெடுக்காத ஒருத்தி நமக்கு வேண்டாம். ஐயோ அம்மா. அம்மா, அம்மா, அம்மா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. பிரகாஷ், கார்ல ஏறுன்னு சொன்னேன். தமிழ், அம்மா, வா போலாம். தமிழ், என்னம்மா நீ மட்டும் தனியா வந்துட்டு இருக்க? எங்க உன் அம்மா ஜனமாவும் எங்க? முத்தம்மா. தமிழ், என்னம்மா என்ன ஆச்சு? என்னம்மா என்ன ஆச்சு சொல்லு. ஏன் இப்படி கண் கலங்குற? ஜனம்மா இன்னும் அம்மாவை ஏத்துக்கலையா? இன்னும் அம்மா மேல அவ்வளவு கோவமா இருக்காங்க? அதெல்லாம் இல்ல. ஜனமாக்கு கோவம்லாம் குறைஞ்சிருச்சு. அம்மாவை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பாவை தலை முழுகிட்டு வரணும்னு சொல்றாங்க. எனக்கு புரியல முத்தம்மா. வா வா, உள்ள வந்து முதல்ல உட்காரு. வா வா தமிழ். தமிழ், இப்போதைக்கு உங்க அப்பா மேல ஒரு கலங்கம் இருக்கு. அந்த கலங்கத்தை துடைக்கிறதுக்கு நீ தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு தானே இருக்க. அத செஞ்சு முடிச்சிட்டா இன்னைக்கு அம்மாவை ஏத்துக்கிட்ட ஜனமா நாளைக்கு உன்னோட அப்பாவையும் ஏத்துக்க போறாங்க. நம்பிக்கையோட இரு தமிழ். நீ தனியாள் இல்ல, இங்க நான் இருக்கேன். உன் அம்மாவும் இந்த வீட்டோட உறவாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் புது நம்பிக்கையா
உன் மாமா இருக்காரு. இதுக்கு மேல உனக்கு என்னமா வேணும்? பாத்துக்கலாம் தமிழ், விடு, நம்பிக்கையா இரு. சத்தியம் பண்றியா இல்லையா? மீனா, போதும் போதும். எதுக்கு தமிழை போய் இப்படி படுத்திக்கிட்டு இருக்க? தமிழ் வேணும்னே இதை செய்யல. நான் தான் அம்மாவை பார்க்க சொல்லி அனுப்புனேன். நீ திட்டணும் சண்டை போடணும்னா எங்கிட்ட போடு, தமிழை விட்டுரு. ஹோ வாவ், நீங்க சொல்ல அவங்க அதை தலையாட்டி செய்ய நாங்க இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஏங்க, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் 20 வருஷம் நீங்க படுக்கையில இருந்திருக்கீங்க. உங்களை கட்டின பொண்டாட்டியா என் மனநிலை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? நரகங்க, நரகம். நான் நரகத்துல வாழ்ந்திருக்கேன். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்திருப்போம்? எத்தனை வருஷம் நான் தவிச்சிருக்கேன். அந்த வலி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கோமால இருந்து எந்திரிச்சு வந்த உடனே உங்க கண்ணு உங்க தங்கச்சி தேடுது. நேத்து வந்தவ இவ அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வைக்க பாக்குறா. ஆமா, இவளுக்கு என்னங்க தெரியும்? இவளோட சொந்த மாமாவா நீங்க? இல்ல இவ இந்த குடும்பத்துக்கு உறவா? அப்படி இருந்திருந்தா நம்ம கஷ்டம் நஷ்டம் என்னன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கிருந்தோ வந்தவ தானே, அப்படிதான் யோசிப்பா. அன்னைக்கு திதிக்கு வரா, வீட்டுக்கு வரா. அடுத்து என்ன, இந்த வீட்டுல நிரந்தரமா வந்து தங்க போறாளா? என்னால அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாளோ, அடுத்த நிமிஷம் நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இது சத்தியம். ஐயோ அத்தை, அத்தை அவசரப்படாதீங்க அத்தை. முடிவு பண்ணிக்க. உன் மாமியாரும் இந்த குடும்பமும் முக்கியமா, இல்ல அந்த ஜெயா முக்கியமான? இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவளுக்காக உன் வாழ்க்கையே நீ இழந்துராத.